சத்துருவின் நோக்கத்தை நிறைவேற்றாமல் சத்ருவின் நோக்கம் தப்பு வழியை உண்டாக்குகிறவர் நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர். சரி, இந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்வதற்கு கர்த்தர் எப்படி வழியை உண்டாக்குகிறார்? ஒரு 3 காரியம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல பவுல் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த முள்ளு என்னையிலிருந்து எடுத்து போடும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறார். உடனே ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த முள்ளை நான் எடுக்கவில்லை, ஆனால் நான் கிருபையை கொடுக்கிறேன். இந்த கிருபையை கொடுத்து இந்த சோதனையை ஜெயிக்கிற பலனை நான் உனக்கு தருகிறேன். அதுதான் சோதனையிலே சத்துரு கொண்டு வருகிற நோக்கத்தை ஜெயிப்பதற்கான ஒரு வழி, அதுதான் தப்பிக்கொள்வதற்கான ஒரு வழி. கர்த்தர் கொடுத்த கிருபையினாலே அவன் அந்த போராட்டத்தை ஜெயிக்கிறான். ஆண்டவர் அவனை அந்த சோதனையிலிருந்து தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். 2வது எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அருமையானவர்களை, தப்பிக்கொள்வதற்கு 2வது காண்பிக்கிற ஒரு வழி என்னவென்றால், நாம் சோதிக்கப்படும் போது நமக்கு உதவி செய்கிறவர் ஓடி வந்து அதற்கு ஒரு வழியை உண்டாக்கி அந்த வழியில் அந்த பிசாசனுடைய திட்டத்தை தகர்த்து நமக்கு ஒரு வழியை தேர்ந்தெடுக்கிறாரே, அதுதான் கர்த்தர் சோதிக்கப்படுவர்களுக்கு தப்பிக்கொள்வதற்கான 2வது வழி.